வணக்கம், நான் மதனி பேசுகிறேன். இப்போ நம்மளுக்கு வலையில் புளியந்திருக்கை கிடச்சது. புளியந்திருக்கையை தான் இன்றைக்கி செம்மையாக சமைச்சு சாப்பிட போகிறோம். இப்போ நம்ம கடற்கரை ஓரத்துலேயே நம்ம புளியந்திருக்கையை வெட்டி கழுவி எடுத்துக்கிடுவோம். இப்போ மீனை வெட்டிக்கிடுவோம். இதாங்க புளியந்திருக்கை. நீங்கள் நிறையா திருக்கை பார்த்துருப்பீங்க. திருக்கையிலேயே பல வகை திருக்கை இருக்குது. இதாங்க புளியந்திருக்கை. இதாங்க பாலை. இதில் வந்து பித்து இருக்கும். நம்ம பார்த்து பித்தை மட்டும் எடுத்துக்கிறணும். இதுக்குள்ளே இருக்கும் பித்து. வந்து மணலில் போட்டு வெட்டுறோம்னு நினைக்காதீங்க. இங்கே பாருங்கள், வழுக்கும் தன்மை. இது வலிக்கிக்கிட்டே போகும். மண்ணை போட்டு தான் வெட்டணும். நம்ம கடை தண்ணியில் நல்லா அலசினோம்னா ஒரு சொட்டு மண் கூட இருக்காது. இதை மண்ணை போட்டு தான் வெட்ட முடியலட்டு வலிக்கிட்டு போகும். வெட்டுறதுக்குள்ளேயே நம்ம அருவாமனையோ கையில் பட்டுரும். இப்படி தான் துண்டு துண்டு பீஸா போடணும் குழம்புக்கு. அதை வெட்டியாச்சு துண்டு துண்டா. இப்போ உப்புகளை போட்டு மினிட்லேயே நல்லா கழுவி எடுத்துகிட்டு போய் வீட்டில் அலசிக்கிடுவோங்க. பாருங்கள், மண்ணை போட்டு வெட்டியுமே எப்படி வழுகுதுன்னு பாருங்கள் மீன். இதாங்க வழுக்கும். நல்லா உப்புகளை போட்டு உரசி கழுவணும். அப்போ தான் அந்த வழுக்கு தன்மை போகும் மண்ணெல்லாம். இப்போ நல்லா உப்புக்கல்ல போட்டு உரசி கழுவிக்கிடுவோம். கழுவிட்டு நம்ம வீட்டில் போய் நல்ல தண்ணி ஊற்றி அலசிக்கிடுவோம். அப்படியே கொண்டு போய் அலசி வச்சுட்டு நம்ம மசாலாவை அரைச்சி எடுத்துக்கிடுவோம். தேங்காவை அழித்தாரோ அந்த சட்டியில் பாருங்கள். உப்புக்கல் போட்டு உரசி கழுவி அந்த மாங்கு
எப்படி போயிட்டு இருந்து பாருங்கள். இதுக்கு தான் உப்புக்கல் போட்டு எந்த மீன் வகை எடுத்துக்கிட்டாலும் நம்ம உப்புக்கல் போட்டு நல்லா உரைச்சி கழுவிட்டோம்னா அந்த மீனுக்கு வெடிக்கே இருக்காதுங்க. அலசலுக்கு நிற்காது. இப்போ மீன் காலையில் போடு, காற்று விதவலாக இருக்கும், அப்போ போடு. மண்ணுக்குள்ளே தோண்டி தானுக்குள்ள பேச்சு வைக்கணும். என்ன எடுத்துருவாங்கப்பா பாருங்க. எல்லாரும் மண்ணில் போட்டு வெட்டுறீங்களேன்னு நினைப்பீங்க. இது வந்து வழுக்குத்தன்மை உள்ளதுனால மண்ணை போட்டு தான் வெட்ட முடியும், இல்லாட்டா வலிக்கிட்டு போகும். நம்ம அருவாமுனையை வச்சு வெட்டும்போது கையில் தான் பிடிக்கும், அதனால மண்ணை போட்டு தான் வெட்டணும். இப்போ பாருங்கள், மண்ணாக இருந்ததுக்கு எவ்வளோ சுத்தமாக இருக்குன்னு பாருங்க. இப்படி தாங்க அந்த மண் போயிடும். நம்ம உரசி கழுவுற உப்புக்கல் போட்டு உரசி கழுவுறதுலே போயிடும் மண். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக கழுவியாச்சுண்டு. இப்போ நம்ம திருக்க மீன் குழம்புக்கு தேங்காயை அரைச்சி எடுத்துக்கிடுவோம். நம்ம மசாலா அரைக்கிற தண்ணியிலையே புளியவும் ஊற போட்டுக்கிறோம், அப்போ தான் புளி ஊறும். கரைச்சி எடுத்துக்கிறலாம். இப்போ சின்ன வெங்காயமும் பூண்டையும் சேர்த்து அரைச்சிக்கிடுவோம். குழம்பு மசாலா அப்படியே சேர்த்துக்கிறோம். புளி தண்ணியை கரைச்சிக்கிட்டாச்சு. அம்மியில் அரைச்ச தேங்காய், தேவையான கல் உப்பு. இப்போ தக்காளி மிளகாயை வெட்டி போட்டுக்கிடுவோம். குழம்பு கூட்டியாச்சு, அப்படியே அடுப்பில் தூக்கி வச்சுருவோம். ஒரு அடுப்பில் சாதம், ஒரு அடுப்பில் குழம்பு, ரெண்டும் வேகட்டும். குழம்பு கொதிச்சு வரையும் நம்ம திருக்கையை சேர்த்துக்கிடுவோம். குழம்பு கொதிச்சுட்டு எங்கள் ஊரில் சரியான காற்றுங்க, சரியான உரம். பார்த்து தான் தீயை போடணும். காத்தடி நேரம் அடுப்பில் பற்ற வச்சு சமையல் பண்ணுறோம். நம்ம பயம் பத்திரமா காத்தடி நேரம் சிறுக வச்சு தீயை போடுறோம். காற்றுக்கு இப்படி தீ பறக்குது பாருங்க.
சரியான காற்றுங்க. இந்த காற்றுலையும் நாங்கள் சமைச்சு சாப்பிட்றோம். இதான் திருக்க மீன் பாலைங்க. சின்ன பிள்ளைகளுக்கு கொடுங்க, திருக்கையில் இருக்கும் பாலை. குழம்பு வெந்து வரையும் நம்ம தாளிச்சுக்கிருவோம். குழம்பு ரெடி ஆகிட்டு இப்போ தாளிச்சுக்கிருவோம். வெந்தயம் சேர்த்துக்கிருவோம். கறியை போட்டுக்கணும். குழம்பு ரெடியாகிருச்சு. இன்றைக்கி சுட சுட புளியந்திருக்க மீன் குழம்புங்க. நல்லா கம்ம வாசத்தோட நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிட போகிறோம். இங்கே பாருங்கள், பலாப்பழம் சொலை எப்படி இருக்குங்க, அது மாதிரியே இருக்குது பாருங்கள். நல்ல அருமையான டேஸ்ட்டில். எங்கள் வீட்டில் புளியந்திருக்க குழம்பு வச்சு சாப்பிட்றோம். புளியந்திருக்க வந்து புட்டும் போட்டு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்குங்க. செமையான ஒரு சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். புளியந்திருக்க குழம்பு வச்சு நல்லா வெந்துட்டு பாருங்கள். மீன்லாம் அப்படியே புட்டுக்கு எப்படி இது பண்ணுவோமோ அதே மாதிரி இருக்குது. புட்டு செஞ்சு சாப்பிடுவோம்ல, சூப்பராக இருக்கும். புட்டு குழம்புக்கு சூப்பராக இருக்கும். இதேமாதிரி சமைச்சி சாப்பிட்டு பாருங்கள். எங்கள் வீட்டில் எந்த ஒரு மீன் எங்கள் வலையில் கிடச்சாலும் சரி, அதை நாங்கள் விற்கவே மாட்டோம். சமையலுக்குன்னு எடுத்து லாக்காக வச்சு சமைச்சு குடும்பத்தோடு இருந்து, ஒரு ஆள் 2 ஆள் சாப்பிட மாட்டோம். குடும்பத்தோடு மொத்தமாக குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கிறோமோ எல்லா பேரும் இருந்து சாப்பிடுவோம். இன்றைக்கி தான் மருமகளுக்கு ஸ்கூல் லீவு, சனி ஞாயிறு.
அதனால தான் உமேஸ்வரி உட்காந்துருக்குறாங்க சாப்பாட்டுக்கு. இன்னைக்கு வீடியோவுக்கு நாங்கள் தான் கூப்பிட்ருக்கோம் பாப்பாவை. பாருங்கள், ரொம்ப நாள் கழித்து உமேஸ்வரி இன்னைக்கு தான் வீடியோவில் வர்றாப்புல. இன்னைக்கு எங்கள் அத்தை புளியந்திருக்க குழம்பு வச்சுருக்காங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. பாலையும் சூப்பராக இருக்குது. இதேமாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சுருக்காது கமெண்ட்டில் செய்யுங்க. எங்கள் ஊரில் காற்று அதிகமாக இருக்குது பாருங்க. நாங்கள் சாப்பிட சொல்லியும் காற்றை பாருங்க, சரியான காற்று தாங்க. அப்படி இருந்து மண் உழுவாமல் உட்காந்துருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் பாருங்க. நல்லா காற்று ஒரு வாரமாக என்னன்னு தெரியல, நல்ல சரியான காற்றுங்க. சாயங்கால டைம்லாம் பார்த்தீங்கன்னா இருக்க முடியாது. அந்த மாதிரி மணலை கிளப்பிக்கிட்டு அப்படியே சொல்லட்டிக்கிட்டு வருங்க அந்த காற்று. அப்படியே மழை மூசாந்துக்கிட்டு வருது, ஆனால் மழையே பெய்ய மாட்டேங்குது. அப்படியே காற்று அடித்தோடனே அப்படியே தூக்கிடுதுங்க மேகத்தையே. இந்த வெயிலுக்குள்ளேயும் இருந்து அழகா இன்னைக்கு மீன் குழம்பு சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். நீங்களும் இதே மாதிரி சந்தோஷமாக சமைச்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா பேர்த்துக்கும் மனமார்ந்த நன்றிகள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.